புலம்பெயர்ந்து திரும்பி வருபவர்களுக்கான நிலையான மறுவாழ்வு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இவ்விழிப்புணர்வு நிகழ்வை இடம்பெயர்வு கொள்கை மேம்பாட்டுக்கான சர்வதேச மையத்தின் புலம்பெயர் தகவல் மையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபர் ஜே.எஸ். அருள்ராஜ் அவர்களின் பங்கு பற்றுதலுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் கலாநிதி சுகத் யயேகம சிரேஷ்ட உதவி செயலாளர் கே. நிக்சில் கான், இலங்கை வெளிநாட்டு பணியக மேலதிக பொதுச் செயலாளர் பி.ஜி.எஸ். யாப்பா போன்றோர் கலந்து கொண்டு எதிர்நோக்கும் சவால்கள் பற்றி விளக்கி கூறியிருந்தனர். 2025 ஆண்டில் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களினால் 7.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எமது நாட்டுக்கு கிடைத்திருப்பதாகவும் இதன் போது கூறப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. தற்போது மழை பெய்து வரும் இந்த காலகட்டத்தில் மாவட்டத்தில் சகல பகுதிகளிலும் டெங்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாண்டு 2026 ஆண்டு முதல் வாரத்திலேயே 13 டெங்கு நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். செங்கலடியில் 3 பேரும், கிரான் ஆரையம்பதியில் 2 பேரும், வாகரை வவுனதீவு பகுதிகளில் தலா ஒவ்வொருவருமாக மொத்தமாக 13 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த நோய் தாக்கத்தினால் எந்த ஒரு மரணங்களும் இடம்பெறவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி தபபால சுப்பிரமணியம் சரவணன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடந்த டிசம்பர் மாதத்தில் 71 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் தொற்றுக்கு ஆளாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே தங்களது வீடுகளில் காணப்படுகின்ற குப்பை குளங்களை துப்புரவு செய்து, முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களில் நீர் தேங்கி இருப்பதை அவதானித்து அதை சுத்தமாக வைத்திருக்கும்படியும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பவர்கள் இந்த விடயத்தினை கருத்தில் கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கின்றது.